Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணேன்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளாக் போஸ்ட்னால யாருக்கு என்ன யூஸ் கேஸ்னு அப்படி கேட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸலில் வந்து பிவோட் டேபிள் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாமே மோர் தென் 30 மினிட்ஸ் வீடியோவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒரு கேட்டகரிக்கும் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் சப் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு லென்த் வீடியோவாக போயிருக்கோம். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து வீடியோ பார்க்க முடியாதவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் புதுசாக ஒரு பிளாக் போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் போஸ்ட்னால என்ன பண்ண முடியும்னா ஜஸ்ட் அவங்களால வந்து ரீட் பண்ண முடியும். எவ்வளோ ரீட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை எவ்வளோ சுருக்கி நான் ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அதை ஈஸியாக அந்த லெவலுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்க முடியாதவங்கள என்ன பண்ணலாம்னா இந்தமாதிரி பிளாக் போஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணலாம். இது எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து யூடியூப் சேனலுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோக்கு நம்ம லிங்க் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் போஸ்டிங்கில் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். சேம் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா பிவோட் டேபிள் ஒரு கான்செப்ட் எடுத்திருந்தோம்னா அதில் ரிலேட்டடான எத்தனை மல்டிபிள் சப் கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோமோ அதேமாரி நம்ம அந்த பிளாக் போஸ்ட்டில் வந்து அதேமாரி எல்லாமே சப் கேட்டகரிஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம ஈஸியாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் நம்ம கூகுளை யூஸ் பண்ணி நம்ம பிளாக் போஸ்ட்டை நம்ம எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசரில் வந்து கூகுள் வெப் பேஜுக்கு வந்துடலாம். ஜஸ்ட் இந்த வெப் பேஜில் நம்ம என்ன போட போகிறோம்னா நம்ம சேனல் நேம் என்னென்னா டேட்டா வித் மாதிரி ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம போட்டால் போதும். இந்த கூகுளில் நான் என்ன பண்ணேன், நம்ம சேனல் நேமே நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து blogger.com இருக்குது. அதேமாதிரி நம்மளுக்கு வந்து சேனல் நேம் நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ யூடியூப்பில் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளாகரை நான் கிளிக் பண்ண போகிறேன். டேட்டா வித் மாதிரி ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணணும், நம்ம வந்து இவ்வளோ நாள் என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே நம்ம பிளாக் போஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கவர் பண்ண டாபிக் என்னென்னா பிவோட் டேபிள் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த பேஜை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணே பாருங்கள் நம்மளுக்கு வந்து அது ரிலேட்டடாக நம்மளுக்கு எல்லாமே ஷோ பண்ணும். எவ்வளோ நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்போம், ஈச் டாபிக்ஸ் என்னென்ன தான் இருக்குது, அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லேர்ன் பண்ணுறது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்தமாரி நம்ம பிளாக் பேஜ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணிப்போம். நம்ம வீடியோவில் என்னெல்லாம் கவர் பண்ணுமோ அது எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம பிவோட் டேபிளில் பார்த்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த எல்லா கான்செப்ட்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பிளாக் போஸ்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து நம்ம பிவோட் டேபிள் ஃபார்மேட்டிங் போட்டிருக்கோம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இல்லை எனக்கு பிவோட் டேபிள் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா அகைன் நான் மோர் போஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் பிவோட் டேபிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் பார்க்கணும் ஓகே நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த போஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா பிவோட் டேபிள் நம்ம எந்த இடத்துலாம் யூஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா தமிழ் மிக்ஸ்டு இங்கிலீஷ். ஸோ ஈஸியாக எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு தான் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ண மறக்காதீங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம டேட்டா நம்ம புதுசாக ஆட் பண்ணோன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பிவோட் டேபிளில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நம்ம ரிஃப்ரெஷ் கொடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டேட்டா அப்டேட் ஆகும். ஸோ இதை வந்து எல்லாருமே ஈஸியாக படிக்க முடியும். தமிழ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம சேனலில் மோஸ்ட்டாக நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம், நான் தமிழ் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம போட்டுருக்கோம் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்தமாரி நம்ம என்ன வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு பிளாக் போஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வெப் பேஜில் நம்மளுக்கு வந்துடும். அதேமாரி என்ன பண்ணுவோம்னா நம்ம யூடியூப்லேயே நம்ம லிங்கை நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் கூட நீங்கள் ஃபைன் பண்ணி பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் லேட் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் யூடியூப்பில் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் நான் யூடியூப்பில் நம்ம சேனல் நேம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். youtube.com போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நம்ம சேனல் நேம் நான் சர்ச் பண்ணிக்கிறேன் டேட்டா வித் மாரின்றதை. இது சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோ நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண நம்மளுக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகுதா. ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் நான் கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளாக் போஸ்ட் நான் கொடுத்து நான் இங்கே கொடுத்துருப்பேன் ரீட் இட் நவுன்னு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு எனக்கு கொண்டு போயிடும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அப்படி இல்லையா நீங்கள் இந்த கண்டிஷனல் பேஜிங் ஃபார்மேட்டிங் வந்தால் கூட என்ன பண்ணலன்னா நான் இதுக்கான வீடியோவை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு எங்கள் லிங்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வீடியோ நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும் நம்மளுக்கு ஒரு நியூ டேப்பில் வந்து அதே வீடியோ நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா தெரியும் நம்ம பார்க்குறது என்னென்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பிவோட் டேபிளில். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் போஸ்ட் எதுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா என்னால் வீடியோ பார்க்க முடியாது, பட் அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எனக்கு புரியுது. அப்படி இல்லையா அதில் இருக்கிற வீடியோ நான் பார்த்துட்டேன் எனக்கு கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு அடிக்கடிக்கு போய் என்னால் வீடியோ பார்க்க முடியல, பட் எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எய்தர் ஏதாவது ஒரு வே இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்தமாதிரி பிளாக் போஸ்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழ் மிக்ஸ்டு இங்கிலீஷ் லெவலில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா பிளாக் போஸ்ட்டுமே அப்படி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரூப்பிங் கான்செப்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் குரூப்பிங்கில் என்னெல்லாம் பண்ண முடியும், அதை எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்லா சப் கேட்டகரிஸ்க்கும் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் யூடியூப்பையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா நீங்கள் வந்து இதிலே ரெஃபர் பண்ணிக்கலாம். எய்தர் வே உங்களுக்கு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கான்செப்ட்ஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ் வேவாக கூட இருக்கலாம் உங்களுக்கு.
இதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மாதிரி பிளாக் போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணிவிடும். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிளாக் போஸ்ட்டு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.